நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அக்கா, என்னாச்சு? நீயே அழற? அட, நீ சந்தோஷமா தானே இருக்கணும். நீ உன் புருஷகிட்ட தானே போயிட்டு இருக்க. சந்தோஷமாவா இருக்கு, ஆனா கஷ்டமாவா இருக்கு. உன்னை விட்டு பிரிஞ்சு போறத நினைச்சா. அட, என்னக்கா திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? என்ன நான் பாத்துக்குவேன். அப்படியே என்ன பத்தி தேவையில்லாம கவலைப்படுறேன். நாம என்ன ஒரே அவ பிரிஞ்சிட போறோம். உன்னை பத்தி கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் மாலதி? உனக்கு தான் தெரியும்ல, நான் அங்க போனாலும் உன்னை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பேன்னு. உன்னோட கவலை தான் எனக்கு பெரிய கவலை மாலதி. அக்கா, என் செல்ல அக்கா, இங்க என்ன எல்லாரும் ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. அப்புறம் இப்போ விஸ்வாவும் உங்க கூட வந்துருவான்ல. அவன் இங்க இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. இப்ப அது இல்ல. அவன் இங்க இருந்தா ஏதாவது எடகொடமா பண்ணிட்டே இருப்பான். அதனால எனக்கு டென்ஷன் தான். இப்பதான் அவன் இங்கிருந்து போறான்ல, நான் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா இருப்பேன். அவன் என் முன்னாடி இருக்க போறது இல்ல. அவன் ஞாபகமும் எனக்கு வராது. அப்புறம் அவனை ரொம்ப ஈஸியா நான் மறந்தும் போயிடுவேன். சரிதானே மாலதி? நீ சொல்றது ரொம்ப சரி. விஸ்வா இங்கிருந்து போறதுதான் நல்லது. உனக்கும் விஸ்வாவுக்கும் நம்ம 2 பேரோட குடும்பத்துக்கும் இதுதான் நல்லதுன்னு நினைச்சுக்க. புரிஞ்சுதா? இத பாருதாமோ, இது மாலதியோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். எக்காரணத்தை கொண்டு இதுல அஜாக்கிரதையா இருக்க கூடாது. இல்லன்னா நான் உனக்கு எத்தனை சமோசா வாங்கி கொடுத்தனோ அத்தனை சமோசாவையும் வயிற்றுல இருந்து எடுத்துருவேன். ஜாக்கிரதையா இருப்பேன் விஸ்வனா. ஆனா நான் என்ன பண்ணும் நீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. சொல்றேன். மாலதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கால, அதோட சைடு எஃபெக்டால மாலதி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க சூடு, டீஹைட்ரேஷனால அவளுக்கு ஒவ்வொரு ½ அன் ஹவருக்கும் இடையில அவளுக்கு தண்ணி கொடுக்கணும். ஒரு வேளை அவ குடிக்க மாட்டேன்னு சொன்னா கூட அவளை குடிக்க வைக்கணும். அப்புறம் அவளுக்கு ஜாயின்ஸ்ல பெயின் எடுக்கும். அவ உன்கிட்ட சொல்ல மாட்டா, நீ தான் அவளை கவனமா பாத்துக்கணும். அப்புறம் பகல்லையும் ராத்திரிலையும் அவ நெத்தில கை வச்சு பாரு, அவளுக்கு ஜுரம் இருக்கா இல்லையான்னு. மெடிசின்ஸை கரெக்ட் டைமுக்கு கொடுத்துடணும், டைம் டு டைம். ஒருவேளை அவ மெடிசின்ஸ் கரெக்டா எடுக்கல, உனக்கு தான் திட்டு விழும், அவளுக்கு இல்ல. அவளே எடுக்கட்ட கூட நீ தான் எடுக்க வைக்கணும். ஓகே? ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு நீ கால் பண்ணணும். சரி விஸ்வனா, இனிமே எந்த ப்ராப்ளம்னாலும் நான் உங்களுக்கு தான் கால் பண்ணுவேன். அது ராத்திரி இருந்தா கூட சரி. குட் பை. சுந்தர், டைம் 8 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. ராஜீவ் தல்வார் இன்னும் வரவே இல்லையே. ஆமா, வரேன்னு சொன்னாரு. என்ன விட்டுட்டு நீங்க இன்னைக்கு டின்னர் சாப்பிடவே முடியாது. தேங்க்யூ. உங்க வீட்டுல ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமா இருக்கு. என்னாச்சு, எல்லாரும் கண் சிமிட்டாம என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் 8 மணிக்கு ஷார்ப்பா டின்னர் முடிச்சிருவீங்கன்னு தெரியும். அதனாலதான் ஷார்ப்பா நானும் வந்துட்டேன். நான் ஹால்ல என்ட்ரி ஆனதும் நீங்க இங்க யாரும் இல்லாததுனால நான் என்ன நினைச்சேன்னா, மெனு என்னன்னு கேட்கறதுக்காக நான் நேரா கிச்சனுக்கே போயிட்டேன். சரி, அதை விடுங்க. நான் தான் ராஜீவ் தல்வார். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. ஹலோ. ஹாய் மிஸ்டர் தல்வார். வணக்கம் ஷாலினி மேடம். வாங்க. வணக்கம். நீங்க காதம்பரி தானே? ஆமாங்க. நீங்க அப்படி ஒண்ணு அழகா இல்ல. ஆனா யார ஞாபகப்படுத்துறீங்கன்னா, இந்த கேத்ரினா கைஃப் மாதிரி இருக்கீங்க. உண்மையாவா சொல்றீங்க? நல்ல வேளை நீங்க கேத்ரினா கைஃப்னு சொன்னீங்க. வேற யாரையாவது சொல்லியிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களை பத்தி வினய் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா உங்களை முதல் முறையா பாக்குற மாதிரியே எங்களுக்கு தோணல.
வாங்க மிஸ்டர் தல்வார், கரெக்டா 8 மணிக்கு வந்திருக்கீங்க. நான் என்ன எப்பயும் லேட்டா வரேனா? எனக்காவது அந்த மாதிரி சந்தர்ப்பம் அமையும். சரி, முதல்ல உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப பரவாயில்ல, தேங்க்யூ. வினய், நீ சொன்ன மாதிரியே இவரு எல்லாரோடையும் சகஜமா பழகுறாரு. என்ன பண்றது, என்னோட வேலை அந்த மாதிரிங்க. எப்படியும் தினமும் எங்க ஹோட்டல்ல ஒரு புது கெஸ்ட்டை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்புறம் அவரை போய் பார்த்து அவர் முகத்தை பார்த்து அவரோட வெறுப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். நீங்க சொல்றது என்னால நம்ப முடியலையே. அப்படின்னா நீங்க கண்டிப்பா எங்க முகத்தை பார்த்தும் சொல்ல வேண்டியிருக்கும். எங்க டேஸ்ட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான வேலை கேத்ரின். காதம்பரி, நீங்க எவ்வளவு ஸ்வீட்டா பேசுறீங்க. அதை வச்சு பார்த்தா உங்களுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அட கடவுளே, இவர் என்ன எல்லாம் கரெக்டா சொல்றாரு. ஏதோ வசந்தி வந்துட்டா. இப்ப அவளுக்கு பிடிச்சது பிடிக்காதத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. மிஸ்டர் தல்வார், இவங்க தான் எங்க அம்மா. அம்மா, இவரு ராஜீவ். எனக்கு ஏற்கனவே இவரை பத்தி தெரியும். நான் உங்க காலேஜ்ல சேர்ந்து படிச்சிருக்கோம். என்ன உங்களுக்கு தெரியலையா ராஜு? Of course வசந்தி. I mean of course Mrs. வதேரா. ஆனா மிஸ்டர் தல்வார், நீங்க என் அக்கா கூட ஒண்ணா காலேஜ்ல படிச்சிருந்தா அவங்கள பேர் வச்சு கூப்பிடுறதுல தப்பு இல்லையே. நாங்களும் அப்படிதான். ஆமா ராஜு, நான் உங்களை பேர் வச்சு கூப்பிடலான்னா நீங்க என்ன கூப்பிடக்கூடாது? அப்புறம் மிஸ்டர் தல்வார், உங்களுக்கு எங்க அம்மாவை ஏற்கனவே தெரிஞ்சதுனால நான் அவங்கள பத்தி உங்களுக்கு பெருசா எதுவும் சொல்ல தேவையில்லை. ஆக்சுவலி நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது வினய். எனக்கு வசந்தியோட விருப்பு வெறுப்பு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. நாங்க ஒரே கிளாஸ்ல தான் படிச்சோம். ஆனா வசந்தி கூட நான் எதுவும் பெருசா பேசின மாதிரி ஞாபகம் இல்லை. உண்மையை சொல்லணும்னா இவங்களோட விருப்பு வெறுப்பு தெரியாது. நல்ல வேளை அவரே ஒத்துக்கிட்டாரு. இந்த ஒரு விஷயமாவது அவருக்கு தெரியாம இருந்ததே, அதுவே ஆச்சரியம்தான். சரி வாங்க, மற்ற விஷயம் எல்லாத்தையும் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு பேசலாம்ல. வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணி, போலாமா? அண்ணி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. அண்ணி, உங்களுக்கு என்னாச்சு? ஒருவேளை மாலதிக்கு ஏதாவது? விஸ்வா, மாலதி என்ன நினைச்சல? உன்னை நினைச்சுதான் அழற. நான் என்ன பண்ண? இப்பதான் எனக்கு தோணுது நான் பண்ணது எல்லாமே சரியானதுதான். உன்னை மாலதி கிட்ட இருந்து பிரிச்சு ஒரு அண்ணியா ஒரு அக்காவா என் கடமையை நிறைவேற்றிருக்கேன். ஆனா நான் செய்யறது தப்பு. அண்ணி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு எதுவும் புரியல. விஸ்வா, உன்னை விட யாரும் அதிகமா மாலதியை நேசிக்கவே முடியாது. உன்னை விட யாரும் அவளை நல்லா பாத்துக்க முடியாது. ஆனா எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது விஸ்வா. நான் தான் மாலதி அதிகமா நேசிக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை விட அதிகமா மாலதியை நேசிக்கிற விஸ்வா. நீ அவளை விட்டு போக கூடாது. நீ அவ கூடவே தான் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நீ அவளை விட்டு பிரியவே கூடாது. விஸ்வாவை கூட தான் இருக்கணும். சித்தப்பா, பார்த்து போயிட்டு வாமா. சரி சித்தப்பா. பெரிய பாட்டி, பாட்டி, நீ நல்லபடியா போயிட்டு வாமா. உன் உடம்பையும் பார்த்துக்க. எங்களை பத்தி நீ கவலைப்படாத, சரியா? சரி பாட்டி. ஆமா, இந்த தாமு எங்க போயிட்டான்? ஜீவிதா போகும்போது அவன் இங்க இருக்கணும்ல. தாமு
கிளம்பிட்டு இருக்கான் சித்தப்பா. கிளம்பிட்டு இருக்கானா? அவன் எங்க போறான்? தாமு என் கூட சண்டிகர் வரான் சித்தப்பா. தாமு வரானா? விஸ்வாதானே ஓ கூட வராரு? இல்ல பாட்டி, தாமுதான் என் கூட சண்டிகர் வரான். விஸ்வா இங்கதான் இருக்க போறான் உங்க எல்லாரும் கூடவும். அண்ணி இந்த சடன் சேஞ்ச் எதுக்கு? நான் தான் உங்க கூட கிளம்பிட்டேனே. விஸ்வா நீ இங்கதான் இருக்கணும். உன்னோட உதவி மாலதிக்கு தேவை. பாட்டி எனக்கு நல்லா தெரியும் நீங்க எல்லாம் இங்க இருக்கும்போது மாலதிக்கு எந்த பிரச்சனையுமே வந்துராதுன்னு. ஆனா பாட்டி நீங்க எல்லாரும் பாத்துக்கிறத விட விஸ்வம் மாலதியை இன்னும் நல்லா பாத்துக்குவான். நம்ம எல்லாருக்குமே மாலதி நல்லா இருக்கிறது முக்கியம் இல்லையா? விஸ்வம் மாலதி கூட சண்டிகர்லயும் இருந்திருக்கான். அவளுக்கு எப்போ என்ன தேவைன்னு அவனுக்கு நல்லா தெரியும் பாட்டி. நேத்து ராத்திரியும் மாலதி வலியில துடிச்சிட்டு இருந்தா. நம்மளுக்கு ஒருத்தருக்கும் அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா மாலதி கூட நேத்து விஸ்வாதான் இருந்தான். ராத்திரி பூரா அவன் கண் முழிச்சுக்கிட்டே தான் இருந்தான். ஏன்னா மாலதி தூங்கணுங்கிறதுக்காக. பாட்டி விஸ்வாவோட உதவி மாலதிக்கு தேவை. பாட்டி ஒருவேளை விஸ்வா எங்கே இருந்தா மட்டும்தான் என்னால சண்டிகர்ல நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நான் இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். மாலதி சாப்பிட்டாலா, அவ என்ன பண்றா, அவளுக்கு என்னாச்சு, அவ நல்லா இருக்காளா இல்லையான்னு. என்னால நிம்மதியா இருக்க முடியாது. ப்ளீஸ் பாட்டி. அக்கா நான் ரெடியா இருக்கேன், நம்ம கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் தாமு. பாட்டி நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? விஸ்வா இங்க இருக்கிறது இல்ல, உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஜீவிதா பிரச்சனை என்ன வந்துற போது? அட நீ என்ன பேசிட்டு இருக்க? அவ மாலதியை பாத்துக்க தானே இங்க இருக்கா. அதனால யாருக்கு என்ன பிரச்சனை? டேய் தாமுகண்ணா, நீ பண்ணது நல்ல காரியம்டா. நீ சண்டிகர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தேல, சந்தோஷமா போயிட்டு வா. எல்லாம் சரிதாம்மா. நாங்க மாலத்திய பாத்துக்க தானே போறோம். விஸ்வா இங்க இருந்தானா அது எங்களுக்கும் உதவியா தான் இருக்கும். அண்ணி உங்களோட நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. விஸ்வா நீ என்னோட நம்பிக்கைய எப்பவோ காப்பாத்திட்ட. மாலதிய நல்லா பாத்துக்க. தேங்க்யூ அண்ணி. விஸ்வா சொன்னா சரியாதான் இருக்கு. அப்புறம் நீயும் உன்னோட உடம்ப நல்லா பாத்துக்க. அக்கா போகும்போது என்ன என்ன இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ இது புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ அழக்கூடாது மாலதி, சந்தோஷமா இருக்கணும். சரி? ஷாலினி, ரிஷிகேஷ்ல இருந்து ஏதாவது ஃபோன் வந்ததா? ஏதாவது தெரியுமா? அப்பா நம்ம உடனே ஜீவிதாவோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் ஷாலினிம்மா. ஜீவிதா எப்ப கிளம்புறான்னு கேட்கறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன்.
ஜீவிதா கிளம்பியாச்சுங்க. ஜீவிதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாளாம். சரி சரி, யார் கூட? அது தாமு கூட வரா. ஜீவிதாவை சண்டிகர்ல விட்டுட்டு அவன் கிளம்பி வந்துருவான். ஓ, ஜீவிதா தாமு கூட கிளம்பி வந்துட்டு இருக்காளா? அம்மா, விஸ்வா எங்க இருக்கான்? அவன் வரலையா ஜீவிதா கூட? அவரு இங்கதான் இருக்காரு. அப்படியா? கொஞ்சம் போனை அவன்கிட்ட கொடுங்க, நான் பேசணும். சரி. விஸ்வா, சொல்லுங்க அத்தை. விஸ்வா, அடம் பிடிக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நீ அங்க இருந்துகிட்டு ஜீவிதாவை ஒரு சின்ன பையன் கூட சண்டிகருக்கு அனுப்பி வச்சிருக்க. உன்னால எப்படி இப்படி பண்ண முடியுது? ஷாலினி, போனை என்கிட்ட கொடு. விஸ்வா, நீ நாளைக்கு ஜீவிதாவோட சண்டிகருக்கு வரதா நாங்க எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து தாத்தா, நான் என் வேலை முடிகிற வரைக்கும் இங்கேருந்து வரமாட்டேன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னும் என் வேலை முடியலை. நான் எதுக்காக இங்கே வந்திருக்கணும் அதை முடிச்சுட்டு தான் நான் வருவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன், ஷாலினி அம்மாவோட பேச்சை கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விஸ்வா போகாததுனால அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. அம்மா, விஸ்வா இங்க மாலத்திக்கு உதவி பண்றதுக்காக தான் இருக்கான். சண்டிகர்ல இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கும்ல. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு ஃப்ரெண்டு கஷ்டத்துல இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. நாம இதுல தப்பா நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஒருவேளை நீ அக்கா கூட திரும்ப போயிருந்தீனா அது நல்லா இருந்திருக்கும் பார்ட்னர். நல்லது கெட்டது எதுவும் நம்ம கையில் இல்லை, அந்த ஆண்டவன் கையில் இருக்கு. இப்போ கூட பாரு, நான் போகணும்னு இருந்திருந்தா போயிருந்திருப்பேன். ஆனா என்னோட தலையில உன் கூட தான் இருக்கணும்னு எழுதியிருக்கு. ஆண்டவன் போடுற கணக்கு எப்பவும் தப்பாகாது. சரியான நேரத்தில் ட்விஸ்ட் வைப்பாரு. அண்ணி போகணும்னு இருந்திருக்கு, அண்ணி போயிட்டாங்க. நான் இங்க இருக்கணும்னு இருந்திருக்கு, இங்க இருக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவன் கூட என்ன நினைக்கிறான்னா, நான் இங்க எந்த வேலைக்காக வந்திருக்கணும் அந்த வேலையை முடிச்சிட்டு தான் இங்க இருந்து போவேன். நீ புத்திசாலி மாதிரி பேசுறது கொஞ்சம் நிறுத்துறியா? எனக்கு ஒரு உண்மையை சொல்லு. அக்கா கூட தாமு அனுப்புற ஐடியாவை நீ ஒண்ணு கொடுக்கலையே. மிஸ் மாலதி, நான் ஒன்னும் கொடுக்கல. நீ இப்ப புத்திசாலித்தனமா பேசுறத நிறுத்து. தாமு அவன் விருப்பப்பட்டு தான் போயிருக்கான். இன்னொரு விஷயம் தெரியுமா, தாமு என்ன மாமான்னு கூப்பிட ஆசைப்படுறான். என்கிட்ட சொன்னா மாமா மாமான்னு சீக்கிரமாவே கூப்பிடணும். பாரு, உன்னோட கனவு எனக்கு நிறைவேற போறதில்ல. இட்ஸ் இம்பாசிபிள். அப்படியா? இந்த இம்பாசிபிளா பாசிபிள் ஆக்கி காட்டுறேன். உன்னால முடியாது விஸ்வா. விஸ்வா, உனக்கு என்ன பத்தின உண்மை தெரியும்ல பார்ட்னர். ஒருவேளை நம்ம காதல் பாசிபிள் ஆயிருக்கணும்னா எனக்கு கடவுள் இந்த மாதிரி ஒரு வியாதியை கொடுத்திருக்க மாட்டாரு. எனக்கே என் ஃபியூச்சர் இல்லாத போது நீ எப்படி உன் ஃபியூச்சர்ல ஏன் கூட சேரணும்னு நினைக்கிற? உண்மை என்னன்னு உனக்கு தெரியாதா? விஸ்வா, நீ ஏன் உன் வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி யோசிக்க மாட்டேங்கிற? அவங்களுக்கு தெரியுற அந்த கசப்பான உண்மை உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அது என்ன, காதலிக்கிறவங்களுக்கு கண்ணு தெரியாது. இன்னொரு விஷயம் தெரியுமா, எனக்கு இப்பவும் இல்ல எப்பவும் நீ மட்டும்தான் தெரியுற. விஸ்வா, ப்ளீஸ் நல்லா யோசிச்சு பாரு. உண்மையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நீ ஏன் கூட இருந்து உன்னோட டைம், உன்னோட வாழ்க்கை எல்லாத்தையும் வீணடிச்சிட்டு இருக்க. நீ ப்ளீஸ் என்ன மறந்துரு விஸ்வா. இன்னொரு விஷயம், நீ என் கூட எந்த பெட் வச்சியோ அதுல நீ கண்டிப்பா ஜெயிக்க மாட்ட.
என்ன நான் எப்பவும் ஓகே சொல்ல மாட்டேன். அண்ட் அல்டிமேட்லி நான் தான் ஜெயிக்க போறேன். ஒருவேளை நான் ஜெயிச்சேன்னா இந்த வெற்றி என்னோடது இல்லை, நம்மளோடது. ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா அப்பவும் நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா நீ ஜெயிச்சிட்டல. இந்த ரெண்டுல நிச்சயம் எதையாவது ஒன்று நான் எடுத்துட்டு தான் போவேன். ஒன்று என்னோட வெற்றி, இன்னொன்று நான் தோத்துட்டேன்னா அதனால உனக்கு கிடைக்கிற சந்தோஷம்.